ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ கூட உண்மையான சமூகத்தை கேட்க போகிறோம். ஏசப்பா நேசிக்கீங்களா? உலகத்தை நேசிக்கீங்களா? சைனாக்கு விஷயம் போனேன். எடுக்க அண்ணன் பார்க்க போகிறேன். இப்போ அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஓட்ட போட்டி இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி அப்படி வாங்கினாங்க தானே நினைக்கிறீங்க? அவங்க சின்ன வயசில் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஓட்ட போட்டியில் கலந்துருந்தாங்க. அன்னைக்கு சண்டே நடந்ததுனால அவங்க ஓட்ட போட்டிக்கு போகல. எல்லாரும் காத்திருந்தாங்க. வெளிக்கணர் வருவாங்களான்னு காத்திருந்தாங்க. அதனால் அங்கே போகல. ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. 1924 ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்திருந்தது. எல்லாரும் வெளிக்கணன் வருவாங்கன்னு காத்திருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணன் வரவே இல்லை. ஏன்? அன்னைக்கு சண்டே, அதனால தான் வரலை. ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. சண்டேனா சர்ச்சுக்கு போனோம், அதனால தான் வரலை அந்த அண்ணன். அதனால தான் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் கலந்துருந்தாங்க. உலக சாவே படைச்சாங்க. ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்ததுனால தான் இப்படி ஆச்சு. ஊற்றுனாங்க ஏசப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்ததுனால எடுக்கலன்னு உயர்த்தினாங்க ஏசப்பா. நீங்களும் அதே போல் ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க. என் முதலிடம் இயேசுவுக்கே. இப்போ நம்ம இந்த கதைக்கான வசனத்தை பார்த்துருவோமா? கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள், சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 105:4. நீ இயேசுவை தேடு, பெஸ்ட்டாதான் எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டா நீ இயேசுவை தேடு, பெஸ்ட்டாக தான் எல்லாம் கிடைக்கும். உலகத்திற்காக வேறும் நன்மைக்காக இயேசுவை நீ தேடாத தம்பி. உலகத்திற்காக வேறும் நன்மைக்காக இயேசுவை நீ தேடாத தங்க. முழு உள்ளத்தோடு தேடிடு, முழு மனதோடு தேடிடு, அப்போதான் உனக்கு எல்லாம் கூட தருவாரே. ஃபஸ்ட்டா நீ இயேசுவை தேடு, பெஸ்ட்டாக தான் எல்லாம் கிடைக்கும்.